Hello 10th standard students. So இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மெயின்லி ஃபார் ஸ்லோ லேர்னர்ஸ். ஸோ மேக்ஸில் வந்து எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணுறது, எனக்கு வந்து 35 மார்க் எடுத்தால் போதும் இல்லை 40 மார்க் எடுத்தால் போதும். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ மேக்ஸை பொறுத்தளவுக்கு யாருமே பயப்பட தேவையில்லை, ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம். ஒன்றுமே மேக்ஸே தெரியாதவங்க கூட ஈஸியாக அந்த ஒன் வேர்டு, கிராஃப் ஜாமெட்ரி, ஒரு சில இம்பார்ட்டன்ஸ் சம் இருக்குது, அதை மட்டும் பார்த்தா போதும், ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். சரி வாங்க, எதெல்லாம் பார்த்தா நம்ம வந்து ஈஸியாக 35லேருந்து 40 மார்க் வரைக்கும் ஈஸியாக வாங்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது ஒன் வேர்டு, புக் பேக் ஒன் வேர்டு. புக் பேக் ஒன் வேர்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 125 ஒன் வேர்டு இருக்குது. உங்களுக்கு 14 ஒன் வேர்டு கேட்பாங்க, அதில் பார்த்தீங்கன்னா 11 ஒன் வேர்டு புக் பேக் தான் கேட்க போகிறாங்க. ஸோ அதனால் புக் பேக் ஒன் வேர்டு 125 தரவா வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக 11 மார்க்ஸ் எல்லாருமே வாங்கிடலாம். ரெண்டாவது கிராஃபில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஸோ 2 டைப் என்ன, ஒன்று வேரியேஷன், மாறுபாடு, நேர் மாறுபாடு, எதிர் மாறுபாடு, அதில் 2 வரும். அதுக்கு சாய்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, சால்வ் த ஈக்குவேஷன். ஒரு ஈக்குவேஷனோ இல்லை 2 ஈக்குவேஷனோ கொடுத்து அதை சால்வ் பண்ண சொல்லி அது கிராஃப் போட சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 கிராஃபில் வந்து ஏதாவது ஒன்று நீங்கள் தரவா இருந்தால் போதும், ஒன்று வேரியேஷன் இல்லைன்னா சால்வ் த ஈக்குவேஷன், ஏதாவது ஒன்று தரவா இருந்தால் போதும், ஈஸியாக 8 மார்க் வாங்கிடலாம். அடுத்து ஜாமெட்ரி. ஸோ ஜாமெட்ரி பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட், சிமிலர் ட்ரையாங்கிள், அதாவது தொடுகோடு, வடிவத்து முக்கோணங்கள், இந்த 2 தரவா வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த 2லேருந்து ஒன்று ஷோராக வந்துடும். ஸோ எக்ஸசைஸ் வந்து 4.1 4.4. ஸோ டேஞ்சன்ட்லேயே 3 டைப் இருக்குது, சிமிலர் ட்ரையாங்கிள் 2 டைப் இருக்குது. ஸோ இந்த 5 டைப்பையும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு ஜாமெட்ரி அட்டன் பண்ணிடலாம். அப்போ 8 மார்க். அப்போ 8 + 8 16, 16 + 11 27. அப்போ 27 மார்க் எல்லாருமே வாங்கியாச்சு. அதோட லெசன் ஒன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ஃபஸ்ட்டு மிட்டம்லேருந்து எக்ஸாம் எழுதிட்டு தான் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் மிட்டம், குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, ரிவிஷன் எக்ஸாமு, ஸோ கிளாஸ் டெஸ்ட் வச்சுருப்பாங்க, எல்லாத்தையுமே எழுதிருப்பீங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட் லெசன் எல்லாருமே தரவாக தான் இருப்பீங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் லெசன் தரவா பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து 2 2 மார்க்கு, 2 5 மார்க் வந்துடும். அப்போ 14 மார்க்ஸ். அப்போ 27 + 14 41 மார்க்கு. ஸோ அந்த 41 மார்க் வந்து ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ இதோட சப்போர்ட்டுக்காக நம்ம என்ன செய்யறோம்னா எக்ஸ்ட்ரா 2 எக்ஸசைஸ் சேர்த்து பார்த்துக்கோங்க. ஸோ அது என்ன எக்ஸசைஸ்னா 3.8 3.19. ஸோ 3.8 வந்து ஸ்கொயர் ரூட், வர்க்கமூலம், ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ். 3.19 பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸில் வந்து லாஸ்ட்டு, அதாவது பெருக்கல், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், ஒரு 10 சம் இருக்கும். அந்த 10 சம் போட்டு பார்த்துக்கோங்க, ஈஸியாக அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்துடும். அப்போ இந்த 2 எக்ஸசைஸ் தரவா இருந்துச்சுன்னா அதுலேருந்து ஒரு 5 மார்க் வந்துடும். அப்போ டோட்டலாக 41 + 5 46. நீங்கள் அங்கங்கே ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் விட்டாலும் கண்டிப்பாக 35லேருந்து 40க்குள்ளே ஈஸியாக இதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும், ஈஸியாக வாங்கிடலாம். உங்களுக்கு 4 நாள் டைம் இருக்குது. ஸோ ஈஸியாக வாங்கிடலாம். இப்போ இந்த லெசன் 1ல் பார்த்தீங்கன்னா அதில் எதனா இம்பார்ட்டன்ஸ் சம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இதில் எல்லாமே 2 மார்க் 5 மார்க் எல்லாமே கலந்து தான் கொடுத்துருக்கேன். ஸோ லெசன் 1ல் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.1ல் 2 3 4 5 6 7. எக்ஸாமில் பொறுத்தளவுக்கு 1.1 1.3. அடுத்து எக்ஸசைஸ் 1.2ல் 2 3 4, எக்ஸாம்பிளில் 1.5. 1.3ல் 3 5 8 9 6, எக்ஸாம்பிளில் 1.6 1.7 1.9. எக்ஸசைஸ் 1.4ல் 2 4 5 6 9 10 12, எக்ஸாம்பிளில் 1.11 1.13 1.14 1.15 1.18. எக்ஸசைஸ் 1.5ல் 2 3 4 6 8, எக்ஸாம்பிளில் 1.19 1.21 1.22 1.23 1.24. ஸோ இந்த தடவை எக்ஸாமில் 5 மார்க் வந்து லாஸ்ட் எக்ஸசைஸ் 1.5லேருந்து 5 மார்க் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் உள்ள 5 மார்க் நல்லா தரவா செஞ்சு பார்த்துக்கோங்க. ஸோ ஈஸியாக இதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும், ஈஸியாக 35லேருந்து 40 எல்லாமே வந்து வாங்கிடலாம். ஸோ அதனால் ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, உங்களுக்கு 4 நாள் டைம் இருக்குது. ஸோ இதில் நான் சொல்லியிருக்க எல்லாத்தையுமே வந்து தரவா செஞ்சு பார்த்துக்கோங்க, ஈஸியாக வாங்கிடலாம். ஓகே, ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் வந்து கண்டிப்பாக ஈஸியாக தான் வரும். ஓகே, தேங்க்யூ டு ஆல்.